இனாப்பா நீ உன்னோட பெஜாராக்கிது இப்படின்னு மெட்ராஸ்ல நீங்க பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க. அது தமிழ் சொல்ல கேட்கும்போது தமிழ் மாதிரி தெரியலையே. அப்போ அது உண்மையிலே என்ன பொருள், அது சொல்ல எங்க இருந்தது வாங்க தெரிஞ்சுக்கோ. உருது மொழியில பெசார் என்றால் ஒருவர் இன்னொருவருக்கு ஏற்படுத்தக்கூடிய இடையூறு என்று பொருள். உன்னால் தொல்லை, அதாவது உன்னால் கவலைப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறேன் என்று கூட பொருள். இந்த உருது மொழியில் இருக்கக்கூடிய பெசார் என்கிற சொல்லதான் நாம இன்னைக்கு மெட்ராஸ் வழக்குல ரொம்ப பரவலா பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை எப்படி குறிப்பிட்டு மெட்ராஸ் பகுதியில் மட்டும் இவ்வளவு கலப்பு சொற்கள்? காரணம், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக வணிகம் செய்யப்பட்ட ஒரு பெரும் நகரம் மெட்ராஸ் நகரம். பிரெஞ்சுக்காரங்களாகட்டும், டச்சுக்காரங்களாகட்டும், பிரிட்டிஷ்காரங்களாகட்டும், தெலுங்கு, உருது, நவாப் இப்படின்னு பலப்பட்ட மக்கள் வணிகம் செய்யப்பட்ட ஒரு பெரும் நகரம். அப்போ ஒரு நிலத்துல இத்தனை மொழிக்காரர்கள் வணிகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அங்க மொழி மாற்றம், மொழி சிதைவு நடக்கிறது இயல்புதான். நாம பேசுற தமிழை கேட்டு அவங்க பேசுறது, அவங்க பேசக்கூட மொழியை கேட்டு நாம தமிழோட கலந்து பேசுறது, இப்படி பலப்பட்ட கலப்புகளின் விளைவே இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய மெட்ராஸ் வழக்கு. அதை விட முக்கியமான காரணம், ஒரு மொழியினுடைய பயன்பாடு என்பது அங்க நடக்கக்கூடிய தொழிலை பொறுத்துதான். இப்போ தஞ்சை மண்டலங்களோ, கோவை மண்டலங்களோ, இல்ல மதுரை பகுதிகள், இல்ல தெற்கு பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேளாண்மை நடக்கக்கூடிய பகுதி. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மொழியை ரொம்ப ரசிச்சு சுவைச்சு நிறுத்தி நிதானமா பேசுவாங்க. ஆனா இந்த மெட்ராஸ் பகுதிகளில் எல்லாமே வேகம், எல்லாமே அவசரமா அந்த வேலைகளை முடிச்சாகும். ஒரு வணிகம் நடந்துட்டு இருக்குன்னா அங்க நிறுத்தி பொறுமையா பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய இடம். அதனால இயல்பாவே அந்த மொழியினுடைய தன்மை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். இப்ப தெரிஞ்சா நாங்க யாருன்னு இன்னைக்கு ரொம்ப செல்லமா சென்னை என்று அழைக்கக்கூடிய இந்த மெட்ராஸ் பகுதியில நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கறத காமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அப்புறம் உங்களுடைய மெட்ராஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த காணொலியை கண்டிப்பாக பகிருங்க.